சோஷியல் மீடியா மூலமாக எங்களோடு இணைந்திருக்கிற கர்த்தருடைய மக்கள், உங்களை இயேசுவின் நாமத்தில் உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். முதல் முறையாக இதை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்றால் எம்எல்டி குடும்பம் உங்களை வரவேற்கிறது. நீங்கள் சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்க உங்களை அன்போடு நாங்கள் அழைக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எடுத்துக்கொள்ளுவோம். எசேக்கியேலுக்கு எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரையிலே நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். The book of Ezekiel chapter 34 verses from 17 to 20. எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல். என் மந்தையே, கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால், இதோ ஆட்டுக்கும் ஆட்டுக்கடாக்களுக்கும் வெள்ளாட்டு கடாக்களுக்கும் நான் நியாயம் தீர்ப்பேன். நீங்கள் நல்ல மேய்ச்சலை மேய்ந்து உங்கள் மேய்ச்சல்களில் மீதியானதை உங்கள் கால்களால் மிதிக்கலாமா? தெளிந்த தண்ணீரை குடித்து மீதியாயிருக்கிறதை உங்கள் கால்களால் குழப்பி போடலாமா? என் ஆடுகள் உங்கள் கால்களால் மிதிக்கப்பட்டதை மேயவும் உங்கள் கால்களால் குழப்பப்பட்டதை குடிக்கவும் வேண்டுமோ? ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் அவைகளை நோக்கி, இதோ நானே கொழுத்த ஆடுகளுக்கும் இளைத்த ஆடுகளுக்கும் நியாயம் தீர்ப்பேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதோ நானே கொழுத்த ஆடுகளுக்கும் இளைத்த ஆடுகளுக்கும் நியாயம் தீர்ப்பேன். இந்த மாதத்தினுடைய இந்த முதல் வாரம் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். இந்த ஆராதனை நமக்கு ஒரு விசேஷித்த ஒரு ஆராதனையாக, கர்த்தருடைய மாம்சத்தையும் அவருடைய இரத்தத்தையும் புசிக்கவும் பானம் பண்ணவும் இந்த இடத்துல நாம் இங்கே கூடி வந்திருக்கிறோம். சிலர் ஆயத்தமாய் நாம் வந்திருக்கிறோம், சிலர் இன்னும் அதற்கு தூரமாய் இருக்கிறவர்களாகவும் நாம் இருக்கிறோம். ஆனாலும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை இன்றைக்கு அவர் நமக்கு தருகிற ஒன்றை இப்பொழுது நாம் இங்கே வாசிக்க கேட்டோம். நியாயம் தீர்ப்பேன். I will judge. நியாயம் தீர்ப்பேன். நியாயம் தீர்க்க போகிறவர் யார் என்றால், இன்னும் சற்று நேரத்தில் இந்த ஆராதனை முடிவிலே யாருடைய மாம்சமாக நாம் எண்ணி, யாருடைய இரத்தமாக நாம் எண்ணி இன்றைக்கு புசித்து பானம் பண்ண வந்திருக்கிறோமோ, நம்முடைய இரட்சகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர் நம்மை நியாயம் தீர்க்கும்படியாக இருக்கிறார். என் அன்புக்குரிய தேவனுடைய சனமே, நியாய தீர்ப்பேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார் என்றால் அவர் நியாயம் தீர்ப்பார். அதில் எந்த ஒரு சந்தேகமும் நமக்கு இல்லை. இதோ நாட்கள் வருகிறது, வேதம் சொல்லுகிறது, திருடனை வருகிறது போல அவர் வருவார் என்று அவர் சொல்லியிருக்கிறார். இன்னொரு இடத்துல சொல்லுகிறது, நினையாத நாளிகையிலே அவர் வருவார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் வரும்பொழுது இருவர் படுக்கையிலே படுத்திருப்பார்கள், ஒருவர் எடுத்துக்கொள்ளுவார்கள், ஒருவர் கைவிடப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இருவர் இயந்திரம் எடுத்துக்கொண்டிருப்பார்கள், அதில் ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், ஒருவர் கைவிடப்படுவார்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இப்படியாக அவருடைய வருகை நமக்கு காணப்படும் என்று சொல்லுகிற அதே நேரத்தில் வருகிறவர் அவருடைய பிள்ளைகளை நியாய தீர்ப்பேன் என்று வேதம் திட்டவட்டமாக சொல்லுகிறது.
இந்த பூமியிலே நாம் எதை நாம் விதைக்கிறோமோ, நாம் விதைக்கிற ஒவ்வொன்றும் அவருடைய பார்வைக்கு முன்பாக இருக்கிறது என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். சபையே, தேவனுடைய சனமே, இந்த பூமியிலே நாம் எதை விதைக்கிறோமோ, கர்த்தருக்கு பிரியமானதை நாம் விதைப்போமானால், ஒருவேளை கர்த்தருக்கு பிரியமில்லாததை நாம் விதைப்போமானால், எதுவாயிருந்தாலும் அதை நாம் அறுக்கக்கூடிய ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த நாள் நமக்கு நியாய தீர்ப்பின் நாளாக கர்த்தர் அதை நமக்கு நியமித்திருக்கிறார். ஆகவே சபையானது இந்த நாட்களிலே பக்தி விருத்தி அடையும்படியாக, தேவ பயத்திற்குள்ளாக, தேவ பக்திக்குள்ளாக வரும்படி சபையை கர்த்தருடைய ஆவியானவர் அழைக்கிறார். இன்றைய காலங்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கை நமக்கு வேண்டுமானால் நன்றாக இருக்கலாம். நாம் செய்கிற காரியங்கள் நமக்கு சந்தோஷத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கலாம். நாம் பார்க்கிற காரியங்கள் நம்மளுக்கு மகிழ்ச்சியை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கலாம். நாம் நினைக்கிறவைகள் எல்லாம் நமக்கு முன்பாக நடக்கும்போது ஒருவேளை நமக்கு அது உள்ளத்திலே ஒரு சமாதானத்தை கொடுத்தது போல அவைகள் நமக்கு உணர்வை நமக்கு கொண்டு வரலாம். ஆனால் ஒன்று சபை மறந்துவிடக்கூடாது. எதை நாம் அவருக்கு முன்பாக, அவருக்கு பிரியமானதாக, பிரியமில்லாததாக எதை விதைக்கிறோமோ அதற்கு தக்க பலன் உண்டு என்பதை நாம் மறந்து போகவே கூடாது. ஆக இந்த நாட்களில் சபை நாம் செய்கிற காரியங்கள் கர்த்தருக்கு முன்பதாக செய்கிற காரியங்கள் என்று சொல்லும் பொழுது அதில் எல்லாம் வந்து விடுகிறது. அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு முன்பாக நாம் ஒரு விசை நாம் எப்பொழுதும் நாம் வைத்து பார்க்க வேண்டும். நான் எதை நான் அறுக்க போகிறேன் என்று. பூமியில் வாழுகிற காலங்களில் நாம் அதற்கென்று ஒரு வினாடி நாம் அந்த நேரத்தை நாம் கொடுத்து, நமக்கு நேரம் கிடைக்குமானால் நாம் சிந்திக்க வேண்டும், எதை நான் அறுக்க போகிறேன். இந்த நாட்களில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில் எதை நான் இன்றைக்கு நான் விதைத்து கொண்டிருக்கிறேனோ அதற்கு நான் எதை நான் அறுக்க போகிறேன் என்று ஒரு வினாடி ஒவ்வொரு ஆத்துமாவும் உங்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஜீவன், சுகம், பலன் இவைகளை நீங்கள் ஆதாயப்படுத்தி கொண்டு ஒரு வினாடி நீங்கள் அதை உங்களுக்கென்று நீங்கள் யோசித்து பார்ப்பீர்கள் என்றால் நீங்கள் அறுக்க போகிறவைகளை நீங்கள் சிந்திக்க முடியும். நாம் எதை விதைக்கிறோமோ அதையே நாம் அறுக்க இருக்கிறோம். ஏனென்றால் இந்த நாட்களில் ரட்சிக்கப்பட்டு ஞான ஸ்நானம் எடுத்து கர்த்தருக்குள்ளாக ஒவ்வொரு மாதமும் அவரை நினைவு கூறும்படி அவருடைய மாம்சத்தையும் அவருடைய இரத்தத்தையும் அவருடைய நம்முடைய கரங்களை ஏந்தி இதை நாம் புசித்திருக்கிறோம், இதை நாம் பானம் பண்ணியிருக்கிறோம். இவைகளுக்கு நாம் கணக்கு கொடுத்தே ஆக வேண்டும். ஆகவே ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் விசேஷமாய் நாம் அறிய வேண்டிய ஒரு காரியம், ஞானஸ்நானத்திற்கு ஒப்பு கொடுக்கிறவர்கள் கேட்க வேண்டிய ஒரு காரியம் இல்லை. எனக்கு இந்த ஞானஸ்நானம் இப்போ வேண்டாம் என்று நினைத்து தூரமாய் போகிறவர்கள் பார்க்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், என் அன்புக்குரிய தேவனுடைய சனமே, நாம் எதை இந்த பூமியில் விதைக்கிறோமோ அதை நிச்சயம் நாம் அறுப்போம். நிச்சயம் நாம் அதை அறுப்போம். ஆகவேதான் வேதம் இங்கே சொல்லுகிறது, நியாய தீர்ப்பேன், ஐ வில் ஜட்ஜ், நியாயம் தீர்ப்பேன். யாரை நியாயம் தீர்ப்பாராம்? இன்றைக்கு நம்முடைய செய்திக்கு அதை தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். அவர் சொல்லுகிறார், நானே கொழுத்த ஆடுகளுக்கும் அப்புறம் இளைத்த ஆடுகளுக்கும். யாருங்க அந்த ஆடு? எந்த ஆட்டை பற்றி இவர் இங்கே பேசுகிறார்? கொழுத்த ஆடு, இளைத்த ஆடு. கடைசியாக இந்த அதிகாரத்தை முடிக்கும் போது 31ஆம் வசனத்தில் அவர் சொல்லி முடிக்கிறார், ஆடுகளுமாகிய நீங்கள் மனுஷர். ஆடுகளாகிய நீங்கள் மனுஷர். அப்போ மனுஷர்களாகிய நம்மை தான் இந்த இடத்துல அவர் குறிப்பிடுகிறார். கொழுத்த ஆடு, இளைத்த ஆடு. கொழுத்த ஆடு, இளைத்த ஆடு. என்னங்க கொழுத்த ஆடு? இன்னொன்று ஏன் அவர் இளைத்த ஆடு? ஏன் இதை அவர் பிரித்து வைக்கிறாரு? கொழுத்த ஆடுனா என்ன?
நீங்க 16ஆம் வசனத்திற்கு நேராக வரும் பொழுது அவர் முடிக்கிறார் பாருங்க. புஷ்டியும். கொழுத்த ஆடுனா எதுங்க சொல்லுங்களேன். நமக்கு தெரியும் கொழுத்த ஆடுனா அது எப்படி இருக்கும். ஆமா, இங்க 2 பேரை முன்னாடி நிக்க வச்சு காமிக்கலான்னு பார்த்த எக்ஸாம்பிளுக்கு. அப்புறம் நாளைக்கு அது ஏதாவது வருத்தம் வந்துருச்சுன்னா பாஸ்டர் என் பிள்ளைங்களை போய் மேலே நிற்க வச்சு காமிச்சிட்டார் நினச்சிருவாங்க. சரி, அதனால் அது வேண்டாம். புஷ்டினா எப்படி இருக்கும். ஆமாம், அதை காமிக்கலான்னு பார்த்தேன். ஆனால் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆமாம், புஷ்டினா தெரியும். ஆமாம், அப்போ கொழுத்த ஆடு அப்படின்னு சொல்லும்போது புஷ்டியான ஆடு. சரி, இளைத்த ஆடுனா என்னங்க. இளைத்த ஆடுனா அது எப்படி. அடுத்த அந்த 16ஆம் வசனத்தில் அடுத்தது அவர் சொல்லி முடிக்கிறாரு. எப்படியா, பலமுள்ள. பலமுள்ள. அப்ப இளைத்த ஆடுனா எப்படி. ஆமா, பலமுள்ள ஆடு. பலமுள்ள ஆடு. அப்போ ஆண்டவர் ஒரு 2 விஷயத்தை இங்க கொண்டு வருகிறார். புஷ்டியும் பலமும் உள்ள. இப்படி நான் சொல்லுகிறேன், கொழுத்த இளைத்த ஆடுகளை நியாயம் தீர்ப்பேன். இந்த புஷ்டி, இந்த பலமுள்ள ஆடு அது எங்க இருக்கு அப்படின்னீங்கன்னா, வெளியே இருக்கிற ஆடுகளையோ இல்லாவிட்டால் மனுஷரையோ பற்றி இந்த இடத்துல சொல்லப்படலை. அவர் சபையில இருக்கிற, சபை என்று சொல்லிக் கொள்ளுகிற அவருடைய மந்தையை அவர் சொல்லுகிறார் என்று 17ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். 17ஆம் வசனத்தினோட தொடக்கம் எப்படி நம்ம பார்க்கிறோம்னா, என் மந்தையே அப்படிதான் ஆரம்பிக்கிறார். என் மந்தையே அப்படின்னா இதுதான் மந்தை. யூ ஆர், வி ஆர் கேட்டல். நம்ம தான் மந்தை. இப்போ மந்தையில இருக்கிற, இப்போ இதுதான் மந்தைன்னு நினைச்சுங்களேன். இதுல இருக்கிற கொழுத்த ஒரு சில ஆடுகளை ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த மந்தையில் இருக்கிற சில இளைத்த ஆடுகளை அவர் சொல்லுகிறார். அப்ப நான் எல்லாரையும் சொல்லல, நல்லா புரிஞ்சுக்கங்க. மந்தைன்னு சொல்லிட்டு அந்த மந்தைக்குள்ள என்ன சொல்றாருன்னா, கொழுத்த ஆடு, இளைத்த ஆடு. உற்சாகமா இருக்கிறவங்களா ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமா, கர்த்தருடைய வார்த்தை இவ்வளவு சத்தமா நான் சொல்லியும் சிலர் முதல் பரலோகத்திற்கு போறாங்க. போகாதீங்க, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 3வது வானத்திற்கு போகிறதுக்குரிய நாட்கள் வருது. அப்ப நம்ம போகணும். இப்போ முதல் வானம் வேண்டாம் நமக்கு. அவரோட வார்த்தையை நாம் கேட்போம். ஹல்லேலூயா. எஸ், சில நேரங்கள் சபைக்கு வேண்டிய முக்கியமான சத்தியத்தை கொடுக்கும்போது கேட்கக்கூடாதபடிக்கு என்ன செஞ்சிருவான்னா, தூக்க மயக்கத்தை கொண்டு வருவான். ஏன்னா நமக்கு ஆராதனை 7 மணிக்கு தான். ஆகவே நேரத்தில் நீங்கள் நல்ல சீக்கிரமாக படுத்து காலையில் நல்ல ஆயத்தமாய் வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் படுத்தது 12. நான் ஏன் இதை அடிக்கடிக்கு சொல்கிறேன்னா, உங்களை உற்சாகப்படுத்தும்படி. எழுந்திருச்சது 2. யோசிச்சுக்கிங்க எத்தனை மணி நேரம் தூக்கங்க. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என் அன்புக்குரிய தேவனுடைய சனமே, அப்போ இந்த இடத்துல மந்தையை பற்றி சொல்லி அந்த மந்தையில இருக்கிற கொழுத்த ஆடுகளையும் இளைத்த ஆடுகளையும் ஆண்டவர் எடுத்து காட்டுகிறார். என்ன செய்வாராம்? அவர்களை நான் நியாயம் தீர்ப்பேன். கொழுத்த ஆடையும் இளைத்த ஆடையும் நியாயம் தீர்ப்பேன். அப்போ கொழுத்த ஆடு இளைத்த ஆடுன்னு மந்தையில கர்த்தர் பிரிக்கிறார்னா, 3வது ஒரு ஆடு அங்க இருக்கு. ஹல்லேலூயா. ஆமா, 3வது ஒரு ஆடு அங்க இருக்கு. அந்த ஆட்டை நான் உங்களுக்கு பின்னால நான் கொண்டு வருவேன். ஆனா முதலாவது கர்த்தருடைய பிள்ளைகள், தேவனுடைய சனம், நாம் அறிய வேண்டிய ஒரு விஷயம், நம்முடைய இருதயத்திற்கு நேராக கொண்டு வர வேண்டியது என்னன்னா, கொழுத்த ஆடு இளைத்த ஆடை நியாய தீர்ப்பேன் அவர் சொல்லியிருக்கும் போது, நம்ம கொழுத்த ஆடா இல்லைனா இளைத்த ஆடா இல்லைனா இந்த 2 ஆடும் இல்லாம 3வது ஒரு ஆடு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு, அந்த ஆடா அப்படின்னு நம்ம இப்ப யோசிக்கணும். அதுதான் கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு பேசுகிற ஒரு வார்த்தை.
நம்ம கொழுத்த ஆடா இருக்கிறோமா, இளைத்த ஆடா இருக்கிறோமா, இல்லைனா இந்த 2 ஆடும் இல்லாம 3வது ஒரு ஆடு அங்க இருக்கு சொல்லப்படுது, அந்த ஆடாய் நாம் இருக்கிறோமா என்று இன்றைக்கு நாம் சிந்திக்கும்படியாக தான் என் அன்புக்குரிய தேவனோட சொன்னமே கர்த்தரோட ஆவியானவர் சபையோடு பேசிக் கொண்டிருக்கிறார். கொழுத்த ஆடுனா நம்ம பார்த்துட்டோம், அது புஷ்டி. அப்ப அது புஷ்டியா இருக்குன்னா என்ன? அப்போ ஒரு மந்தையாகிய சபையில கொழுத்த ஆடு இருக்கு அப்படின்னா அது புஷ்டியா இருக்குன்னா என்ன அர்த்தம்? எல்லா காரியங்களிலும், ஆவிக்குரிய எல்லா காரியங்களையும் வேண்டாம் சொல்லாம, தள்ளாம, வாஞ்சியோடு விருப்பமாக எடுத்துக்கொண்டு எல்லாவற்றையும் அசை போட்டு எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில நல்ல ஒரு டைஜஸ்ட் ஆகி அருமையாய் இருக்கக்கூடிய ஒன்றுதான் என்னதுங்க? புஷ்டி. இல்ல எல்லாம் எல்லாம் எவ்ரிதிங் ஆண்டவர் எதெல்லாம் அவர் ஏற்படுத்தியிருக்கிறாரோ ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு கர்த்தருடைய பிள்ளை, அவருடைய பிள்ளைகளுக்கென்று ஆவிக்குரிய விதத்திலே கர்த்தர் எதையெல்லாம் அவர் ஏற்படுத்தி வைத்ததை இன்றைக்கு ஒரு ஆடு, ஒரு சபை அதை அனுபவிக்கிறதோ, அனுபவித்து 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 எதையும் விட்டு விடாம. சில பிள்ளைங்களை நீங்க பார்த்தீங்கன்னா எதை கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க. நம்ம வீட்டில் சொல்லுவோம், அதை பிள்ளைங்க 2-3 பிள்ளைங்க இருந்தாங்கன்னா சொல்லுவோம், இந்த பிள்ளை எதை கொடுத்தாலும் சாப்பிடும், பிரச்சனையே கிடையாது, எது கொடுத்தாலும் சாப்பிடும். ஆனா இந்த பிள்ளை இருக்கே அப்படி இல்லை, இதுதான் வேணும்னு கேட்கும், இது இல்லைன்னா சாப்பிடாது, இது வேண்டானா போயிடும். இப்படியெல்லாம் நம்ம பார்க்கிறோம்ல, வித்தியாசத்தை காண்கிறோம். அப்ப எல்லாம் எடுத்துக்குது பாருங்க, எதையுமே வேண்டான்னு சொல்லாம எல்லாவற்றையும் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு சிந்தையோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவில வாஞ்சையாய், ஆசையாய், தாகமாய், விருப்பமாய், ஏக்கமாய் கர்த்தர் கொடுத்தவைகள் எல்லாவற்றையும், ஜெபமாய் இருக்கட்டும், பாடலாய் இருக்கட்டும், வசனமாய் இருக்கட்டும், எந்த ஒரு காரியங்களாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் தன்னோட வாழ்க்கையில எடுத்து 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 தன்னோட வாழ்க்கையில அதை அசை போட்டு, அதை தன்னோட வாழ்க்கையில பலனுள்ளதாக அதை புஷ்டியாக்கி இன்றைக்கு கொழுத்த ஆடாய் அன்றைக்கு சபையில இருக்குனா, இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு புஷ்டி கொழுத்துள்ள ஆடாய் நீங்கள் இருக்கிறீங்களான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஐ எம் டெல்லிங் எவ்ரிதிங் 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 எல்லாம். இப்போ நம்முடைய மனசுல நம்ம எல்லாம் நமக்கு சாதகமாக நம்ம மனசுல நினைச்சு நான் புஷ்டி அப்படி நீங்க நினைச்சாலும் கர்த்தர் அங்க ஜட்ஜ் பண்றார் உங்களை, அவர் உங்களை ஜட்ஜ் பண்றார். நீங்க கொழுத்த ஆடா அப்படின்னு அவருக்கு தெரியும். அடுத்தது மெய்ட் பண்ணி எனக்கு தெரியும், ஏன்னா நான் எல்லாரையும் பார்க்கிறேன். ஐ நோ எவ்ரிபடி, ஐ எம் சீயிங் எவ்ரிஒன். இதுல கொழுத்த ஆடுகள் எத்தனை பேர் என்று எனக்கு தெரியும். இந்த மந்தையில இருக்கிற இத்தனை திறனான மக்கள்ல கொழுத்த ஆடுகள் எத்தனை என்று என்னால் காட்ட முடியும். நீங்கள் புஷ்டியும் கொழுத்த ஆடுகளுமா இருக்கிறீங்களா? சரி, ஓகே. இரண்டாவது பார்க்கிறோம், இளைத்த ஆடு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம பார்த்தோம் பலம் உள்ளவைகள். பலம் பலம் இங்க பார்க்கலாம். இந்த இந்த இளைத்தது அப்படின்னா லீன், ஆங்கிலத்தில் என்ன சொல்றதுன்னா லீன், ஒல்லியா ஒல்லியா. கொஞ்சம் உதாரணத்துக்கு சொல்றேன், கொஞ்சம் ஃபேட்டா இருக்கிறவங்க அடி கொடுத்தாலும் வலிக்காது, நம்ம அடிச்சா அவங்களுக்கு தாங்கும் தாங்காது ஒன்று. ஆனால் அதே நேரத்தில் இளைத்து அப்படி லீனாக இருக்கிறாங்க பாருங்க, அவங்க நம்மளை அடித்தா நமக்கு வலிக்காது, அவங்களுக்கு தான், அடித்தவங்களுக்கு தான் வலிக்கும். அதே மாதிரி லீனாக இருக்கிறவங்க அடித்தாங்கன்னா அவங்களுக்கும் வலிக்கும், எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு தான் வலிக்கும். ஏன் அப்படின்னா லீனாக இருக்கிறதுனால ரொம்ப பேலன்ஸ், ஸ்ட்ரென்த்து. சிலர் சொல்லுவாங்க பாருங்க, நல்லா தான் இந்த பிள்ளை சாப்பிடுது, ஆனால் வெயிட்டே போடலை, அப்படியே இருக்கு. ஆனால் அதுக்கிட்ட ஒரு அடி வாங்கி பாருங்க, அதுக்கிட்ட ஒரு சின்னதாக ஒரு அடி வாங்கி பாருங்களேன், போன் ஸ்ட்ரென்த் இருக்கும்.
அந்த எலும்பு நரம்புகள்ல பலன் இருக்கும், பலன் இருக்கும். அப்ப இங்க இளைத்த ஆடு அப்படின்ற இந்த இடத்துல ஆண்டவர் கொண்டு வருகிறார். இளைத்த ஆடுகிட்ட இருக்கிறது என்னன்னா பலம். பலம் அப்படின்னா என்ன? இவர்களிடம் வாழ்க்கையிலும் சலித்தவர்கள் அல்ல. இந்த ஒரு கூட்ட ஆடு சலித்தவர்கள் அல்ல. இவர்களும் தங்களுக்கு வேண்டியதை ஜெபம் வேணும்னா, பாட்டு வேணும்னா, அப்படி இருக்கு பார்த்தீங்களா, சபை வேணும்னா, செய்தி வேணும்னா, கர்த்தருக்கு கொடுக்கணும்னா, அந்த நான் வருது பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? வேணும் போது எடுத்துக்கிறது. சில பிள்ளைங்களுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கும்போது இப்போ எனக்கு வேண்டாமா அப்படின்ருவாங்க. ஆனால் தனக்கு வேணும் போது என்ன செய்வாங்க? வந்து இந்த இடத்துக்கு கொஞ்சம் போயிட்டு வரலாமா, ஆனால் தனக்கு வேணும் போது, தனக்கு வேணும் அப்படிங்கிற நேரத்தில் எடுத்துக்கிறாங்க. பார்த்தீங்களா? அவங்களுக்கு பலன் கிடைக்கும். ஆண்டவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. யார் அவரிடத்துல வந்தாலும் அவர் என்ன செய்வார்? எல்லாருக்கும் இறங்குகிற தேவன் அவர். ஆகவே அவர்கிட்ட வருதுனால அவர் பலன் கொடுக்கிறவர். அதனால தான் பவுலுக்கு சொன்னாரு, என் கிருபை உனக்கு போதும். நீ என்னிடத்துல வந்துட்ட, நீ என்கிட்ட வந்திருக்கிற, இந்த முள்ளு வேணான்னு கேட்கிற, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன். அவர் அப்படி சொல்லும்போது பவுலுடைய பலவீனம் போயிடுச்சா? இல்லை. ஆனால் அந்த பலவீனத்தில் கர்த்தருடைய பலன் அங்கே இருக்கிறதுனால இனி எதையும் என்னால் செய்ய முடியும் என்று பவுல் சொல்லுகிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எஸ், தனக்கு தேவை, ஒரு காரியம் நடக்கணும், ஒரு காரியம் எனக்கு அவசியம், எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி ஆவிக்குரிய அனுபவத்தில் ஆவிக்குரிய விசுவாசிகள் சில நேரங்களில் தங்களுக்கு தேவையான போது வர்றாங்க பாருங்க. பாட்டு பாடுவாங்க, ஜெபிப்பாங்க, செய்தி கேட்பாங்க, ஆலயத்திற்கு வருவாங்க. தனக்கு தேவை அப்படின்னா, தனக்கு டைம் இருந்தா, தனக்கு சமயம் இருந்தா, இப்படியெல்லாம் தனக்கு அப்படின்னு அவங்க வர்றாங்க. பார்த்தீங்களா? அவங்களுக்கு பலன் இருக்கும். அதுதான் இளைத்த ஆடு. இளைத்த ஆடு பலமா இருக்கும். ஏன்னா அவங்க வந்து கேட்கிறதுல, அவங்க வந்து எடுத்துக்கிறதுல அவங்களுக்கு ஆண்டவர் கொஞ்சம் பலனை கொடுக்கிறா, பலனை தருகிறா. அப்ப இந்த மந்தையிலும் சில இளைத்த ஆடுகள் இருக்கு. இந்த மந்தையிலும் சில இளைத்த ஆடுகள் இருக்கு. கர்த்தருக்கு தெரியும் எந்தெந்த ஆடுகள் இளைத்த ஆடுகள். ஊழியக்காரன் எனக்கும் தெரியும் இந்த மந்தையில் எத்தனை இளைத்த ஆடுகள் இருக்குன்னு என்னால் காட்ட முடியும். ஏன்னால் நான் உங்களோட மெய்ப்பனாக இருக்கிறபடினால், ஒவ்வொருடைய வாழ்க்கையை நான் பார்க்கிறபடினால், ஒவ்வொருடைய ஜீவித்தையும் நான் அறிந்திருக்கிறபடினால், ஒவ்வொருடைய சூழ்நிலையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் நான் பார்க்கிறபடினால் எனக்கு தெரியும் இந்த மந்தையிலே கொழுத்த ஆடுகள் எது, இளைத்த ஆடுகள் எது என்று எனக்கு தெரியும். அப்போ இந்த இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார், இந்த மந்தையிலே, இந்த எம்எல்டி என்கிற இந்த மந்தையிலே என் மந்தை என்று சொல்லுகிறார். அப்போ இந்த எம்எல்டி என்கிற அவருடைய இந்த மந்தையிலே கொழுத்த ஆடுகள், இளைத்த ஆடுகள், எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு, எதையும் தள்ளாமல், எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு, எதையும் விடாமல், தன்னோட வாழ்க்கையில் இருக்கிற வரையிலும் எல்லாவற்றையும் நாம் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி ஆவிக்குரிய எல்லா காரியங்களையும் அனுபவித்து இன்றைக்கு புஷ்டியாய் இருக்கிற கொழுத்த ஆடுகளை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய சமூகத்தில் ஆவிக்குரிய விசுவாசிகள் தனக்கு வேண்டிய காரியங்களில், வேண்டிய நேரங்களில் அவரை தேடி தனக்கு வேண்டியதை எடுத்துக்கொள்ளுகிற இளைத்த ஆடுகளுக்கும் கர்த்தர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்னா, நானே என்ன செய்வேன்? நியாயம் தீர்ப்பேன், நியாயம் தீர்ப்பேன். சபையிலே இல்லாவிட்டால் ஊழியத்திலே, ஆவிக்குரிய காரியத்தில் நீங்கள் எல்லாவற்றிலும் சரியாயிருந்து, எல்லாவற்றிலும் நிறைவாயிருந்து, நீங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் அனுபவித்து, நீங்கள் இப்பொழுது புஷ்டியும் கொழுத்த ஆடுகளுமாக நீங்கள் இந்த மந்தையில இருப்பீர்களானால், என் அன்புக்குரிய தேவனுடைய சனமே,
ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்களுக்கு தேவை என்று நீங்கள் நினைக்கும் போது, உங்களுக்கு வேண்டியதை நீங்கள் உங்களோட வாழ்க்கையில வேண்டும் என்று எடுத்துக்கொள்ளுகிற அந்த காரியங்களாக இருந்து இன்றைக்கு பலமுள்ளவர்களாக இருக்கிற இளைத்த ஆடுகளாக நீங்கள் இருப்பீர்கள் என்றால், உங்களையும் பார்த்து இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னன்னா, நானே நியாயம் தீர்ப்பேன். I will judge you. இதுல என்னங்க தப்பு இருக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். கொளுத்த ஆடு எல்லாவற்றையும் அனுபவிக்கு, எல்லாவற்றையும், எதையும் தள்ளாம, எதையும் அப்புறம் என்று சொல்லாம, எதையும் அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லாம, இது இப்ப வேண்டாம் என்று சொல்லாம, எதையும் அசட்டை பண்ணாம, கர்த்தர் கொடுத்த, கர்த்தர் எடுத்த, கர்த்தருக்கு பிரியமானதை அனுபவிக்கும்படி சபைக்கு கர்த்தர் கொடுத்த எல்லாவற்றையும் அனுபவிக்கிற ஒரு கொளுத்த ஒரு ஆடு என்னங்க தப்பு செஞ்சது? எல்லாவற்றிலும் சரியா இருக்கு, 100க்கு 100. அதனால தான் அது புஷ்டியா இருக்கு, கொளுத்த ஆடா இருக்கு. பழுது ஒன்றும் இல்லை, பழுது அதுல காண முடியாது. அட்டெண்டன்ஸ் பார்த்தா அந்த அட்டெண்டன்ஸ் எல்லாமே டிக்கு. ஆண்டவரோட வருகையில வரும் பொழுது, அவரோட ஆட்டுக்குட்டியானவரோட புஸ்தகத்தை திறக்கும் பொழுது, அந்த கொளுத்த ஆட்டினுடைய அந்த அட்டெண்டன்ஸை எடுத்து பார்த்தா எல்லாம் டிக்கா தான் இருக்கு. என்ன தவறு? ஏன் கொளுத்த ஆடை நியாயம் தீர்ப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்? இளைத்தாடு ஏதோ தனக்கு சூழ்நிலை தனக்கு சாதகமாக எப்படியா இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தர் கொடுத்தவைகள், கர்த்தர் தந்தவைகளை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தரை தேடி வந்து இன்றைக்கு தனக்கு வேண்டியதை எடுத்துக்கொண்டு இன்றைக்கு பலனை பெற்று இருக்கிற இளைத்த ஆடு என்னங்க தவறு செஞ்சது? அதுக்கும் பலன் கர்த்தர் கொடுக்கிறாரு. வேண்டிய நேரத்தில் தனக்கு வேண்டியதை எடுத்துக்கொண்டு, வேண்டாம் என்று நினைக்கும் போது தூரமாய் போய், தனக்கு அவசியம் என்றும் போது நினைக்கும் போது நினைத்து, தனக்கு அவசியம் இல்லை என்னும் போது மறந்து போய், இன்றைக்கு கர்த்தர் தம்முடைய சபைக்கு ஏற்படுத்தினதை, மந்தைக்கு ஏற்படுத்தினதை இளைத்த ஆடு இன்றைக்கு தன் இஷ்டம் போல இருந்து கர்த்தருக்குள்ளாக இருந்தாலும் அவைகளுக்கும் பலன் கொடுக்கிறாரே. என்ன தவறு செய்தது அந்த இளைத்த ஆடு? ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நியாயம் தீர்ப்பேன். கொளுத்த ஆடையும் இளைத்த ஆடையும் நான் நியாயம் தீர்ப்பேன். கொளுத்தாடும் சபைக்கு மந்தையிலே, இளைத்த ஆடும் மந்தையிலே என்ன தவறு செய்தது இந்த ஆடுகள்? கர்த்தர் சொல்லுகிறார், நியாயம் தீர்ப்பேன். அப்படின்னா கொளுத்த ஆடு நினைக்கலாம், நான் எல்லாம் கரெக்டா இருக்கிறேன்னு சொல்லி. இளைத்தாடுன்னு சொல்லலாம், எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் நான் ஆண்டவரை விட்டுறல, நான் ஆண்டவரை தேடிட்டு தான் சொல்லிக்கிட்டு இருக்கலாம். எப்படியோ மந்தையில் இருக்கலாம். மாதத்திற்கு 1 முறை போனா போதும், மந்தைக்கு மாதத்தில் 2 முறை போனா போதும், மாதத்திற்கு 3 முறை போதும், எப்பயாவது தலை காட்டினா போதும். ஆனா மந்தைக்குள்ளதான் நான் இருக்கேன். இளைத்தாடு சொல்லலாம், நமக்கு அது சரியாய் தோன்றலாம். மனுஷன் என்ன நினைச்சானே, மனுஷன் என்ன சொன்னானே, கர்த்தருக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லி நாம் நம்முடைய விருப்பப்படி மந்தைக்குள்ளாக நாம் இருக்கலாம். புஷ்டியும் கொளுத்த ஆடுகளாக இருந்தாலும் சரி, இளைத்த பலமுள்ள ஆடுகளாக இருந்தாலும் சரி, கர்த்தர் சொல்லுகிறார், நியாயம் தீர்ப்பேன், நியாயம் தீர்ப்பேன். ஏன் அவர் நியாயம் தீர்க்கிறாராம் தெரியுங்களா? ஏன் நியாயம் தீர்ப்பேன்னு சொல்றார் தெரியுங்களா? இது நல்ல கொள்ளுன்னு நல்ல புஷ்டியா இருக்க, இளைத்த ஆடு நல்ல பலமுள்ளதா இருக்க, வேதம் சொல்லுகிறது, அவர் மந்தையை, ஆடுகளை மேய்க்கிற நல்ல மேய்ப்பராய் அவர் இருக்கிறாராம். அவர் சபையை மேய்க்கிறார், அவர் மந்தையை மேய்க்கிறார். வேதம் சொல்லுகிறது, அந்த 34ஆம் அதிகாரத்தில் நீங்கள் மேலே கொஞ்சம் அப்படி வந்தீங்கன்னா இந்த வசனங்கள் உங்களுக்கு நினைவு இருக்கும். வருஷத்தின் துவக்கத்தில் 13, 14, 15 வசனங்கள் எல்லாம் நாம் வாசித்தோம். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் மறுபடியும் சபைக்கு அதை கர்த்தர் கொண்டு வருகிறார். எப்படி இந்த ஆடுகள், சில ஆடுகள் கொளுத்த புஷ்டியாய் மாறினது, எப்படி சில ஆடுகள் இளைத்த ஆடுகளாகவே இருந்தது என்றெல்லாம் பார்க்கும்போது பலமுள்ளதாக இருந்ததுன்னா 13ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம் பாருங்க. If you see the verses 13, it says like this, அவைகளை ஜனத்தினிடத்தில் இருந்து புறப்படவும் தேசங்களிலிருந்து சேர பண்ணி
அவைகளோட சுய தேசத்தில் அவைகளை கொண்டு வந்து இஸ்ரவேல் மலைகளின் மேலும் ஆறுகளின் அண்டையிலும் தேசத்தின் சகல வாசஸ்தலங்களிலும் அவைகளை மேய்ப்பேன் சொல்லிட்டு அடுத்தது 14ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், அவைகளை நல்ல மேய்ச்சலிலே மேய்ப்பேன். இஸ்ரவேலுடைய உயர்ந்த மலைகளில் அவைகளுடைய தொழுவம் இருக்கும், அங்கே அவைகள் நல்ல தொழுவத்தில் படுத்துக்கொள்ளும். இஸ்ரவேலின் மலைகளின் மேல் நல்ல மேய்ச்சலை மேயும். இப்படி ஒரு அனுபவத்திற்குள்ளாக மேய்ப்பன் மந்தையை சபையை அவர் மேய்த்தபடினாலே, அந்த மேய்ச்சலிலே ஆடுகள் மேய்ந்தபடியினால் சில ஆடுகள் கொழுத்த ஆடுகளாக புஷ்டியுள்ள ஆடுகளாக மாறினது, சில ஆடுகள் இளைத்த ஆடுகளாக மாறினது. ஆனால் ஆண்டவர் எல்லாம் ஒரே மாதிரியாக தான் அவர் மேய்க்கிறவராக இருந்தார். அந்த வேதம் சொல்லுகிறது, அவர் கொண்டு விட்டார், இஸ்ரவேலின் உயர்ந்த மலைகளிலே கொண்டு விட்டார். அங்கே தொழுவம் இருக்கு, அங்கே அவைகள் நல்ல தொழுவத்தில் படுத்துக்கொள்ளும் நல்ல சூழ்நிலை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். இஸ்ரவேலின் மலைகளின் மேலே நல்ல மேய்ச்சலை மேயும். இப்படி ஒரு சூழ்நிலை கர்த்தர் மந்தையை சபையை கர்த்தர் மேய்ப்பராயிருந்து அவர் மேய்த்திருக்கிறார். அப்படின்னா என்னங்க அர்த்தம்? உயர்ந்த மலை சபை, தொழுவம் இருக்கக்கூடிய இடம் சபை, நல்ல மேய்ச்சலை மேயக்கூடிய ஒரு இடம் சபை. இந்த சபையிலே வந்து மேய்கிற, அப்படி என்றால் வந்து இந்த சபையிலே கலந்து கொள்ளுகிற ஆடுகள். அப்போ இந்த மலை என்கிற இந்த சபையிலே தொழுவம் இருக்கிற இந்த சபையிலே, தொழுவம் என்றால் என்ன? ஆராதனையை அது வெளிப்படுத்துகிறது. சபையிலே கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கிற ஆராதனைகள், ஒவ்வொரு ஆராதனையும் அது தொழுவம். செவ்வாய்க்கிழமை ஜெபனா அது ஒரு தொழுவம், மாலை வேதப்பாட வகுப்புனா அது ஒரு தொழுவம், வெள்ளிக்கிழமை மாலை ஜெபம் என்றால் அது தொழுவம். சபையிலே கர்த்தர் மந்தைக்கென்று அவர் ஏற்படுத்தின ஒரு மலையாகிய சபையில் அவர் வைத்திருக்கிற தொழுவம் ஆராதனை என்பது வேதம் சொல்லுகிறது. அந்த தொழுவத்திலே வந்து என்ன செய்யுமா? படுத்துக்கொள்ளும். அப்படின்னா என்ன? படுத்துக்கொள்ளுகிற அனுபவம் என்றால் என்ன? வந்து அந்த ஆராதனைகளிலே இளைப்பாறும், அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கும், அவருடைய பிரசன்னத்திற்குள்ளாக இருக்கும், அவருடைய பிரசன்னத்திற்குள்ளாக காணப்படும். அவர் மேய்க்கிறார். நல்ல மேய்ச்சலை மேய்ப்பன் ஆடுகள் மேயும்படியாக சபையிலே கர்த்தர் ஆராதனைகள் என்கிற தொழுவத்திலே கர்த்தர் கொண்டு போய் ஆடுகளை அவர் விடுகிறார். இப்ப இதுல ஆடுகள் வந்து, நான் ஆடுகளாக நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன், தவறுதலாக புரிந்து கொள்ளாதீங்க. ஆடுகளாக நான் வைத்து பேசிக்கொண்டு இருக்கிறேன். இப்ப நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நாம் மேயும்படி அவன் நம்மளை மேய்த்து கொண்டு இருக்கிறார். சபையிலே நாம் மேயும்படி அது செவ்வாய்க்கிழமை காலை ஜபமோ, அது மாலை வேதப்பாட வகுப்போ, வெள்ளிக்கிழமை மாலை ஜபமோ, இல்லாவிட்டால் 3வது சனிக்கிழமை சங்கிலி ஜபமோ, இல்லாவிட்டால் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையோ, எதுவாக இருந்தாலும் கர்த்தர் நாம் மேயும்படியாக கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தின தொழுவம். அந்த தொழுவத்தில் கர்த்தர் மேய்க்கிறார், அவர் மேய்க்கிறார். ஆனா அவர் மேய்க்கிறதுல நாம் இருக்கிறோமா என்று நாம் முதல் சிந்தித்து பாருங்கண்ணா. இதுல எல்லாவற்றிலும் கலந்து கொள்ளுகிற, அந்த தொழுவத்தில் எல்லாவற்றிலும் வந்து படுத்துக் கொள்ளுகிற ஆடுகள் கொழுத்து புஷ்டியான ஆடுகள். அந்த தொழுவத்தை விட்டு தங்களுக்கு தேவை, தங்களுக்கு ஒரு தூங்கணும், தங்களுக்கு ஒரு படுக்கை வேணும்னு சொல்லி அப்ப வந்து மேய்கிற, தொழுவத்தில் வந்து சேருகிற ஆடுகள், அது இளைத்த ஆடுகள். அப்ப இந்த நாட்களில் நாம் கொழுத்த ஆடுகளாக இருக்கிறோமா, இளைத்த ஆடுகளாக நாம் இருக்கிறோமா, நாம் யோசித்து பார்க்க வேண்டும். We have to think about that, because the judgment is coming. He will judge everyone. அவர் நியாயம் தீர்க்க வருகிறார். அவர் நீதியோடும் உண்மையோடும் அவர் நியாயம் தீர்க்க வருகிறார்.
கொளுத்த ஆடையும் இளைத்த ஆடையும் அவர் நியாயம் தீர்க்கிறார். ஏனென்றால் சபையாகிய இந்த மலையிலே அவர் தொழுவத்திலே ஆடுகளை கொண்டு வந்து அவர் மேய்த்து கொண்டிருக்கிறார். அப்போனா ஒவ்வொரு தொழுவத்திலும் அவர் இங்கே இருந்து அவர் மேய்க்கிறார். நாம் இங்கே இருக்கிறோமா என்று நாம் சிந்திக்க வேண்டும். கடந்த நாட்களில் நம்ம எல்லாருக்கும் தெரியும், யூடியூப்பில் இல்லாவிட்டால் ஃபேஸ்புக் ரீலில் எல்லாவற்றிலும் நம்ம அவரை பார்ப்போம். சுவிசேஷகர் எம்டி ஜெகன் அவர்களை பற்றி அவர் கடந்த நாட்களில் அவருடைய பிரசங்கத்தில் ஒரு காரியத்தை பேசினதை சும்மா ஒரு ஹைலைட் பண்ணி எடுத்து போட்டிருந்தாங்க. அப்படின்னா அவர் சொல்கிறார் ஒரு காரியத்தை, ஒரு விசுவாசி வந்து நல்லா ஜெபிப்பாங்க. அப்படின்னா ஜெபிக்கிற எல்லா விஷயத்திலையும் அவங்க இருப்பாங்க. எல்லா விஷயத்திலும் ஜெபம்னா அந்த இடத்துல அவங்க இருப்பாங்க, ஜெபிக்கிறவங்க இருப்பாங்க. இப்போ ஒரு நாள் பரலோகத்திற்கு போக வேண்டிய ஒரு நேரம் வந்து பரலோகத்திற்கு போனாங்களாம். இப்போ பரலோகத்தில் இவங்க உள்ளே வந்துட்டாங்க. ஏன்னா ஜெபம் பண்ணி எப்படியோ உள்ளே அவங்க போயிட்டாங்க, ஒரு இடத்த வாங்கிட்டாங்க அவங்க உள்ள. அவர் சொல்கிறார் அப்படி வாங்கிட்டாங்க. அப்போது போகும்போது அவங்களுக்குடைய இடத்த தூதன் காமிச்சானா, அதோ தெரிந்து பார்த்தீங்களா, அதில் அடுத்தடுத்துல 4வது உங்களோட இடம், அங்கே போங்க, அதான் உங்களோட பிளேஸ் அப்படின்னாங்க. இந்த அம்மாவுக்கு ஒரே ஆச்சரியம். கேட்குறாங்க, என்ன ஆண்டவரே, நான் பூமியில் இருந்தபோது நான் எப்படி ஜெபம் பண்ணேன், நான் எவ்வளோ ஜெபம் பண்ணியிருக்கிறேன், ஜபத்தை நான் விட்டதே இல்லையே, நான் எல்லா ஜபத்திலையும் நான் கலந்துருக்கிறேனே, எனக்கு ஏன் அந்த ஒரு லாஸ்ட் கடைசியில் இத்தனாவதுல இடத்த எனக்கு நீங்கள் வச்சிருக்கிறீங்க அப்படின்னு நம்ம கேட்டாங்களாம். இது நான் போயில்லைங்க, அவர் சொன்னதை நான் இங்கே சொல்கிறேன். அப்போ அந்த தூதன் சொன்னாரா, அம்மா சரிதான், நீங்கள் அப்படி நல்லா நீங்கள் ஜெபம் பண்ணதுனால தான் உங்களுக்கு அந்த இடம் நியமிக்கப்பட்டிருக்கு. அங்கே இருக்கிறாங்க பார்த்தீங்களா, கடைசி அந்த ஒரு 3 ரோ, அவங்க எல்லாம் ஜெபிக்கிறவங்க மட்டும்தான். ஜெபிக்கிற லிஸ்ட்டு லாஸ்ட்டில் இருக்குது. ஆகவே உங்களுக்கு அந்த இடத்துல கொடுத்துருக்கிறாரு, போங்க, அதான் உங்கள் இடம். நீங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா உங்கள் குரூப்பு தான், உங்கள் செட்டு தான், ஜெபிக்கிறவங்க தான். ஒன்றும் பேச முடியலை. அப்போ முன்னாடி ஆபிரகாம், முன்னாடி மோசே, முன்னாடி தாவீது, அவங்க இடத்துல எனக்கு அவங்களெல்லாம் நீ நினச்சே பார்க்கக்கூடாதுமா, ஜெபிக்கிறவங்க இடம் அங்கே பின்னாடி வச்சிருக்கு, ஒதுக்கி இருக்கு, நீங்கள் அங்கே போங்க அப்படின்ட்டாரா. என்னங்க சொல்லுவீங்க இதுக்கு? கர்த்தருடைய நியாய தீர்ப்பை ஒருவரும் அசட்டையா எண்ண முடியாது. கர்த்தருடைய நியாய தீர்ப்பை ஒருவரும் அசட்டையா எண்ண முடியாது. பரலோகமே போனாலும் பரலோகத்தில் நமக்கு எந்த இடம் என்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். முன்னாடி வேணுமா, மிடில் வேணுமா, லாஸ்ட்ல வேணுமான்னு நம்ம யோசிக்கணும். இல்லைன்னா பரலோகத்தில் நமக்கு இடம் இருக்குதானாவது நம்ம யோசிக்கணும். ஜப வாழ்க்கை மாத்திரம் வைத்திருந்து ஜபத்தில், ஆனால் அவங்க ஜபம் பண்ணதுக்கெல்லாம் பதில் கிடைச்சிருக்கு, அப்படி ஒரு நல்ல ஒரு பேர் வாங்கினவங்க. ஆனால் பரலோகம் போனால் லாஸ்ட் ரோ. அப்போ முன்னாடி யாருக்கு தாங்க, முன்னாடி யாருக்கு தாங்க இடம் இருக்கு? பரலோகத்தில் முன்னாடி ரோ யாருக்கு, யாருக்காக வைக்கப்பட்டிருக்கு? பவுலின் பக்கத்தில் யார் இருக்க போறா? தாவீதின் பக்கத்தில் யார் இருக்க போறா? மோசே பக்கத்தில் யார் இருக்க போறது? அந்த இடத்தை யார் ஃபில் பண்ண போறா? நமக்கு அந்த வாஞ்சை இல்லையா? நமக்கு அந்த ஆசை இல்லையா? நமக்கு அந்த தாகம் இல்லையா? நிறைய பேர் சொல்லியிருக்கிறத கேட்டிருக்கிறேன். பவுல் எழுதினதான அந்த நிருபங்கள்லாம் படிக்கும்போது பரலோகம் போனா பவுலை நான் எப்படியாவது பார்க்கணும் அப்படின்னுவாங்க. கேட்டிருக்கீங்களா? சில நேரத்தில் இந்த சங்கீதங்களை படிக்கும் போது அந்த சங்கீதம் அவங்களுக்குனே அந்த சூழ்நிலை பேசப்படும் போது, பா என்ன அருமையா இந்த தாவீது இந்த எழுதியிருக்கிறார், பரலோகத்துக்கு போனா இந்த தாவீதை பார்க்கணும். இஸ்ரவேல் மக்களை வழி நடத்தின விதத்தை பார்க்கும்போது என்ன ஒரு தலைவன் மோசே, மேலே போனா மோசே கண்டிப்பா பார்க்கணும். பூமியில இருக்கும் போது மோசையை பார்க்கணும், பவுலை பார்க்கணும், தாவீதை. நல்லது,
சிலருக்கு எப்படியா ஒரு மனுஷன் சிங்க கெபில அத்தனை சிங்கங்கள் நடுவில் அப்படி ஜாலியா உயிரோடு கூட இருந்தாரு. பரலோகம் போன அந்த தானியேல் போய் பார்க்கணும் அவரை. எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்கு? சிலருக்கு வந்துட்டு யோவானை பார்க்கணும்னு ஆசை. அத்தனை சீஷர்கள் பக்கத்துல இருந்து யாருக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம். இயேசுனுடைய மார்பில் டக்குன்னு போய் சாஞ்சிக்கிட்ட ஒரு மனுஷன் எப்படி அதை எப்படி யூஸ் பண்ணாரு? யோவானை பார்க்கணும். பூமியில இருக்கிற காலங்களில் நமக்கு இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். ஆனால் பரலோகம் போனால் நம்மளுக்கு இடம் எங்கே? யோவானுக்கு அருகிலா, பவுலுக்கு பக்கத்திலையா, தானியேலுக்கு எதிரவா, எங்க இருக்கு நமக்கு இடம்? நம்ம இங்க நினைச்சதெல்லாம் அங்க மேல நமக்கு போனா நடக்குமா? ஒருவேளை அந்த அம்மா போல தூரத்துல நமக்கு இடம் கிடைச்சிருச்சுன்னு நினைச்சிங்க, தானியேலை பார்க்க முடியுமா? தாவீதை பார்க்க முடியுமா? மோசேயை பார்க்க முடியுமா? நீங்க அவங்க கிட்ட வர்றதுக்குள்ள ஒரு ரவுண்டு சுத்திரும் உலகம். அவங்க செட்டோட தான் இருக்கணும்னு நினைப்பாங்க. தாவீது யாரோட இருக்கணும்னு நினைப்பாரு? மேல போனா கொஞ்சம் சொல்லுங்க. தாவீது யாரோட இருக்கணும்னு நினைப்பாரு? சரி, மோசே யாரோட இருக்கணும்னு நினைப்பாரு? அவங்களோட செட்டோட தானே இருக்கணும்னு நினைப்பாரு. இப்போ தூரமா இருக்கிற நம்ம கிட்ட அவர் நம்மளோட இருக்கணும்னு அவர் நினைப்பாரா? கிட்ட யார் அவங்க செட்டில் யார் இருக்கிறோம் அவங்களோட தான் இருக்கணும் அவங்க நினைப்பாரு. அப்போ நம்ம தூரத்துல இருந்து தானியேல்னா கூட அவருக்கு பவுல்னா கூட. அப்போ பூமியில இருக்கிற காலங்களில் என் அன்புக்குரிய தேவனுடைய சனமே, மந்தையிலே கர்த்தர் நம்மளை வைத்திருக்கும் பொழுது, மலை என்கிறதான இந்த மந்தையிலே கர்த்தர் நம்மளை வைத்திருக்கும் போது, கர்த்தர் நம்மளுக்கு ஏற்படுத்தியிருக்கிற தொழுவத்துல நாம் எப்பொழுதும் அவரோடு கூட இருக்கிறவர்களாய் நம்மளை அமைத்துக் கொள்ள வேண்டாம். இனி காலம் செல்லாது, காலம் செல்லாது. நாங்க பைபிள் காலேஜ் படிக்கும் போது எங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் ஒன்று எடுத்தாங்க. அது இன்னைக்கு வரைக்கும் நான் அது ஒரு டாப்பிக்காக நான் இங்கே பேசணும்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு வாய்ப்புகள் கிடைக்கல. ஒரு சப்ஜெக்ட் ஒன்று எடுத்தாங்க, சாக்கு போக்கு சொல்லுகிற காலம்ட்டு ஒரு பாடத்தை எடுத்தாங்க, ஒரு சப்ஜெக்ட் எடுத்தாங்க. சாக்கு போக்கு சொல்லுகிறவர்கள் அவரோட முடிவு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சப்ஜெக்ட் எடுத்தாங்க, ஒரு 6 months. அதெல்லாம் நான் இங்கே பேசினேன்னா நான் மட்டும்தான் இங்கே மைக்கை பிடிச்சிக்கிட்டு நின்றுட்டு இருக்கணும் ஞாயிற்றுக்கிழமை. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் உடைய வாழ்க்கையில இந்த சாக்கு போக்குன்றது என்னவா இருக்கு? சாக்கு போக்குக்கு பஞ்சமே இல்லாம ஆயிடுச்சு இன்றைக்கு. ஆனா வேதத்துல சாக்கு போக்கு சொன்னவர்களுடைய நிலைமை என்னவாய் முடிந்தது என்பதற்கெல்லாம் பைபிள் ரெஃபரன்ஸ் இருக்கு. ஆக என் அன்புக்குரிய தேவனோட சொன்னமே, கொளுத்த ஆடா இருந்தாலும் கர்த்தருடைய சபையிலே, கர்த்தருடைய மந்தையிலே, கர்த்தருடைய தொழுவத்திலே நீங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் மேய்ந்து 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 நீங்கள் புஷ்டியும் கொளுத்த ஆடுகளாக இருந்தாலும், ஒருவேளை கர்த்தர் உங்களை மேய்த்த அந்த மேய்ச்சலிலே தொழுவத்திலே உங்களுக்கு தேவைன்னு நினைச்சு நீங்கள் நீங்கள் மேய்ந்து நீங்கள் பலனை பெற்ற இளைத்த ஆடுகளாக இருந்தாலும், வேதம் என்ன சொல்லுதுன்னா நியாயம் தீர்ப்பு உண்டு. உங்க எல்லாருக்கும் நியாயம் தீர்ப்பு உண்டு. ஏன் தெரியுங்களா? என்னத்திற்கு அந்த நியாயம் தீர்ப்பு தெரியுங்களா? அவர் உங்களை நல்ல மேய்ச்சல்ல உங்களை மேய்த்து, தொழுவத்தில் உங்களை மேய்த்து, அவர் உங்களை நடத்தி நீங்கள் ஆரோக்கியமாக, நீங்கள் புஷ்டியாக, நீங்கள் இளைத்த நல்ல பலமுள்ள ஆடுகளாக நீங்கள் இருந்து நீங்கள் இருக்கும்போது வேதம் என்ன சொல்லுது தெரியுங்களா? ஏன் அந்த ஜட்ஜ்மெண்ட் தெரியுமா? நம்ம வாசித்த அந்த வசனத்தில் நம்ம இப்படியாக நம்ம வாசித்தோம். 18ஆம் வசனமும் 19ஆம் வசனத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா அங்கே வேதம் என்ன சொல்லுது பாருங்க. நீங்கள் நல்ல மேய்ச்சலை மேய்த்து உங்கள் மேய்ச்சல்களில் மீதியானதை உங்கள் கால்களால் மிதிக்கலாமா? தெளிந்த தண்ணீரை குடித்து மீதியாக இருக்கிறதை உங்கள் கால்களால் குழப்பி போடலாமா? குழப்பி போடலாமா? ஆண்டவர் கேள்வி வைக்கிறார் அந்த இடத்துல. நல்ல மேய்ச்சி, நல்ல மேய்ந்து, நல்ல புஷ்டியாய், நல்ல இளைத்த ஆடாய் வந்துட்ட பிறகு வேதம் என்ன சொல்லுதுன்னா,
உங்கள் கால்களால் மீதியானதை. அப்படின்னு என்னங்க? கொழுத்த ஆடுனா தனக்கு கிடைக்க வேண்டியது எல்லாம் தொழுவத்தில் பெற்றுக்கொண்டு நல்ல புஷ்டி ஆனதுக்கு பிறகு போதும் அப்படின்னு சொல்லி மீதி ஆனதை அதை அப்படி கீழே போட்டு கால்களால் மிதித்து. அப்படின்னா என்ன அனுபவம்? கால்களால் மிதித்து அப்படின்னா யாருக்குமே அது உபயோகம் இல்லாதபடி தங்களோட வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு எல்லாவற்றையும் அனுபவித்து எல்லாம் வேண்டும் என்று சொல்லி ஆவிக்குரிய அனுபவத்தில் தொழுவத்தில் வந்து எடுத்து ஒரு ஆரோக்கியமாக, ஒரு புஷ்டியாக, ஒரு கொழுத்த ஆடாக இருந்து எதற்குமே மற்றவர்களுக்கு பிரயோஜனம் இல்லாதபடிக்கு காலால் மிதித்து போடுகிற ஒரு அனுபவத்தை தான் இந்த இடத்துல சொல்லுகிறது. தெளிந்த தண்ணீரை குடித்து மீதியாய் இருக்கிறதை உங்கள் கால்களால் குழப்பி போடலாமா? தண்ணீர் எதை நமக்கு காண்பிக்கிறது? ஆவிக்குரிய அர்த்தத்துல அதை மீதியானதை அதை குழப்பி போடலாமா? தண்ணீர் அபிஷேகத்தை நமக்கு காண்பிக்கிறது. நமக்கு வேண்டிய அபிஷேகத்தை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு, நமக்கு வேண்டிய அபிஷேகத்தை கர்த்தரிடத்தில் நிறைவாய் நம்ம வாங்கி கொண்டு மீதியானதை குழப்பி போடலாமா? அப்படின்னா என்ன? அபிஷேகத்தை நமக்கு தேவையானதை வாங்கிக்கிட்டு மீதியானது யாருக்கும் கொடுக்காம, ஒருவருக்கு கிடைத்து விடாம, அது தங்களுக்குள்ளேயே அதை குழப்பி யாருக்கு கிடைக்கக்கூடாது, யாருக்கும் பயன்படக்கூடாது, அது குழப்பி போடுகிற ஒரு அனுபவம். இந்த ரெண்டு அனுபவமும் இன்றைக்கு கொழுத்த ஆடு இளைத்த ஆடுகள்கிட்ட இருக்கும்போது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நான் நியாயம் தீர்ப்பேன். ஏன் இந்த ரெண்டு காரியம் உங்களுக்கு மீதியா இருக்குன்னா அதை நீங்க என்ன செய்யணும்? நீங்க கொழுத்த ஆடா நீங்க மாறிட்டீங்க, இளைத்த ஆடா நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் பெற்ற அந்த புஷ்டி, நீங்கள் பெற்ற அந்த பலத்தை நீங்க மீதியானது குழப்பி போடக்கூடாது, கால்களால மிதிக்க கூடாது. நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, அதற்கென்று தேவையாயிருக்கிற அந்த மீதியானதற்கு தேவையாயிருக்கிற இன்னொரு ஆடு, அதான் இப்ப நான் சொல்லி முடிக்க போகிறேன். இன்னொரு ஆடு, கொழுத்தாடு கேட்கணும், இளைத்தாடு கேட்கணும். நீங்க ஆண்டோட சமூகத்துல வந்து நீங்கள் எல்லாவற்றையும் நீங்க வாங்கி கொண்டு, நீங்கள் உங்களுக்கு வேண்டியது எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு நீங்கள் கொழுத்த ஆடாக, ஒரு புஷ்டி உள்ள ஆடாக நீங்க இருக்கும்போது, நீங்க ஆண்டோட சமூகத்துல வந்து நீங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் பெற்று, நீங்கள் எடுத்து, நீங்கள் அனுபவித்து, நீங்கள் இளைத்த ஆடாக, பலமுள்ள ஆடாக நீங்கள் இருக்கும் பொழுது அதுல மீந்து போனதை உங்களோட கால்களால மிதித்து, உங்களோட கால்களால குழப்பி விடாம நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, இன்னொரு ஆடு தேவையாயிருக்கிற அந்த ஆட்டிற்கு உங்களிடத்துல இருக்கிற மீதியானதை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் பேசுகிறார். ஹல்லேலூயா. அதுதான் அடுத்த வசனத்துல சொல்லப்படுது. 19ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிறோங்க? If you see the verses 19, it says like this. 19ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? எப்படி தொடங்குதுங்க அந்த இடத்துல? என் ஆடுகள். இப்ப பாத்தீங்களா, மூன்றாவது ஒரு ஆடு. எந்த ஆடு சொல்லுங்களேன்? எந்த ஆடுங்க? அவருடைய ஆடு, என் ஆடு. கொழுத்த ஆடும் மந்தையில இருக்கு, இளைத்த ஆடும் மந்தையில இருக்கு. கர்த்தருடைய ஆடு, அவருடைய ஆடும் எங்க இருக்குங்க? சபையில இருக்கு. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, என் ஆடுகள் உங்கள் கால்களால் மிதிக்கப்பட்டதை மேயணுமா? ஆண்டவர் கேட்கிறார் பாருங்க. என் ஆடுகள் உங்கள் கால்களால் மிதிக்கப்பட்டதை மேயணுமா? உங்கள் கால்களால் குழப்பப்பட்டதை குடிக்கும் வேண்டுமோ? அப்ப இன்றைக்கு கொழுத்த ஆடு செய்கிற காரியத்தை கர்த்தர் பார்க்கிறார், இளைத்த ஆடு செய்கிற காரியத்தையும் பார்க்கிறார். அப்போ அவருடைய ஆடு கால்களால் மிதிக்கப்பட்டதை அது மேயும் போது, கால்களால் குழப்பப்பட்டதை அது குடிக்கும் போது, நியாய தீர்ப்பு யாருக்கு இருக்குன்னா, கொழுத்த ஆட்டுக்கும் இளைத்த ஆட்டுக்கும் இருக்கு. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை தொழுவத்தில் வந்து பெற்றுக்கொண்ட ஓ கொழுத்த ஆடு, கர்த்தருடைய சமூகத்தில்
இடத்துல வந்து கர்த்தரோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட இளைத்த ஆடுகள் என்ன செய்யணும்னா அவருடைய ஆடுகளுக்கு கொடுக்க வேண்டும். உங்களிடத்துல மீதியாயிருக்கிறத நீங்கள் எதை தொழுவத்தில் நீங்கள் வாங்கி உங்களுக்கு மீதியா இருக்கோ அதை மற்ற ஆடுகளுக்கு நீங்க கொடுக்கணும். அப்படி நீங்க அதை கொடுக்காம அது உங்களுக்குள்ள வச்சு மீதியானது அது யாருக்கும் பிரயோஜனம் இல்லாம அதை அப்படியே நீங்க கீழே போட்டீங்கன்னா அதை என் ஆடுகள் மேயணுமோ, அது என் ஆடுகள் குடிக்கணுமோன்னு கர்த்தர் கேட்கிறார். அப்படி அந்த ஆடுகள் அதை மேயும் போது அதை குடிக்கும் போது நியாய தீர்ப்பு உங்களுக்கு நேராக வருகிறது. அப்படின்னா என்னங்க, நம்ம என்ன செய்யணும்? நம்ம புஷ்டியும் கொளுத்த இளைத்த ஆடுகளாய் நாம் இருக்கிறோன்னா நம்மளிடத்தில் இருக்கிற மீதியானதை மற்ற ஆடுகளுக்கு கொடுக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். மற்ற ஆடுகளுக்கு அது பயனுள்ளதாய் மாற்ற வேண்டும். மற்ற ஆடுகளுக்கு அது நன்மை உண்டாக அதை கொடுக்க வேண்டும். இன்றைக்கு அப்படி நீங்கள் எந்த ஆடாய் இருக்கிறீங்க? கொளுத்த ஆடாய் இருக்கிறீங்களா? இளைத்த ஆடாய் இருக்கிறீங்களா? இல்லாவிட்டால் தேவையோடு இருக்கிற மற்ற ஆடாய் இருக்கிறீங்களா? எந்த ஆடாய் நீங்கள் இருக்கிறீங்க? எந்த ஆடாய் இருக்கிறீங்க? கொளுத்தாடுனா இளைத்தாடுனா உங்களிடத்துல நீங்கள் மேய்ந்து மீதியானதை கீழே கால்களில் போட்டு மிதிக்கிற ஒரு அனுபவத்திற்கு போய்விடாதபடிக்கு, கால்களில் அது கொலைப்பி விடுகிற ஒரு அனுபவமாக இருந்து விடாதபடிக்கு உங்களிடத்துல மீறுகிறதை மற்ற ஆடுகளுக்கு நீங்கள் கொடுக்கும்படியாக, அவைகள் அதை மேயும்படியாக நீங்கள் மாறுவீர்கள் என்றால் என் அன்புக்குரிய தேவனோட சொல்லமே, சபை இப்படி இருக்காது. சபை பக்தி விருத்தி அடையும், ஆத்துமாக்களாலே பெருகும், கர்த்தரோட ராஜ்யத்திற்கு சபை பங்கெடுக்கும். சிந்தித்து பாருங்க. அப்போ நீங்கள் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை இன்றைக்கு எப்படி அது மற்றவர்களுக்கு போய்கொண்டிருக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்க. இல்லை அப்படின்னா நியாய தீர்ப்பில் நிற்பீங்க. நீங்கள் எல்லாவற்றையும் வந்து இந்த தொழுவத்தில் அனுபவித்துட்டு அது மற்ற ஆடுகளுக்கு பயன் இல்லாமல் இருக்குமானால் என் அன்புக்குரிய தேவனோட சொன்னமே, நீங்கள் நியாய தீர்க்கப்படுவீர்கள். ஏனென்றால் உங்களுக்காக நீங்கள் புஷ்டியும் கொளுத்த ஆடுகளுமாய் மாற, நீங்கள் இளைத்த ஆடுகளாய் பலமுள்ள ஆடாய் நீங்கள் மாற, அன்றைக்கு என் அப்பன் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தம் ஜீவனை கொடுத்து தம் இரத்தத்தை சிந்தி அவர் உங்களை மீட்டெடுத்து இந்த மந்தையில் இருக்கிற தொழுவத்தில் நீங்கள் படுத்து கொள்ளும்படி, அந்த படுத்து கொள்ளுகிற அனுபவத்தில் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்கும்படி உங்களை கர்த்தர் மேய்த்திருக்கிறார் என்றால், அந்த மேய்ச்சலிலே நன்மையை கண்ட ஆடுகள் இன்றைக்கு நீங்கள் கொளுத்தவர்களாக இருக்கலாம், இல்லை என்றால் இளைத்தவர்களாக இருக்கலாம். நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பெற்று மீந்ததை நீங்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறீங்க நீங்கள் செஞ்சுட்டு பாருங்க. மீந்ததை நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது மற்றவர்கள் அது மேய்கிறதா இருக்கும்னா, அது மற்றவர்கள் மிதித்து அது குடிக்கிறதா இருக்கும்னா நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக நியாயம் தீர்க்கப்படுவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்புக்குரிய தேவனோட சொன்னமே, கொளுத்த ஆடுகளா இல்லாவிட்டால் இளைத்த ஆடுகளா, இல்லாவிட்டால் என் ஆடுகள் என்று மற்ற ஆடுகளை கத்தச் சொல்கிறாரே, அந்த ஆடுகளாய் நீங்கள் இருக்கிறீர்களா? இந்த நாட்களில் கொளுத்த ஆடுகளாய் நாம் இருப்போம், புஷ்டியாய் நாம் இருப்போம். இன்றைக்கு மீதியானதை மற்ற ஆடுகளுக்கு, அவருடைய ஆடுகளுக்கு நாம் கொடுப்போம். அவைகள் மேயிட்டோம், நல்ல மேய்ச்சலை கண்டடையிட்டோம். மந்தை பரலோக ராஜ்யத்திற்கு ஒரே மந்தையாய் சேர்க்கப்பட இன்றைக்கு ஆடுகளாகிய சபையானது இன்றைக்கு நாம் ஒன்று சேருவோம், ஒன்றுபடுவோம், கர்த்தருக்குள்ளாக நாம் பலப்படுவோம். கர்த்தரோட ஆவியானவர் நம்மை நடத்தி செல்ல அவர் உண்மையிலவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் என்று சொல்கிறீங்க? இருக்கிற இடத்துல நம்ம அப்படி எழுந்து நிற்போமா? கர்த்தரை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். கொளுத்த ஆடுகளாய் நாம் இருப்போம், இளைத்த ஆடுகள் வேண்டாம். இளைத்த ஆடுகளுடைய அனுபவத்தை நான் சொன்னேன். இளைத்த ஆடு வேண்டாம், ஏன்னா அதுவும் பலனை பெறுது, ஆனால் அது அல்ல.
கொழுத்த ஆடு, புஷ்டியுள்ள ஆடாய் நாம் இருப்போம். ஆனால் நியாய தீர்க்கப்படாதபடிக்கு அந்த நியாய தீர்ப்பிலிருந்து தப்பித்து கொள்ளக்கூடிய புஷ்டியுள்ள ஆடாய் நாம் இந்த மந்தையில் நாம் இருப்போம். நாம் எதை கர்த்தரிடத்திலிருந்து பெற்று இந்த நாட்களை நாம் அனுபவிக்கிறோமோ அது நமக்கு போதும் என்று சொல்லி மீதியாய் நாம் எதை இந்த நாட்களில் நாம் வைத்திருக்கிறோமோ அது மற்றவர்களுக்கு பயன்பெறும்படி, மற்ற ஆடுகளுக்கு அது பயனுள்ளதாய் மாறும்படி நம்மை முற்றிலுமாய் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்ம இந்த நாட்களிலே அவர் பயன்படுத்துவாராக. கர்த்தருடைய நாளிலே நாங்கள் அகமகிழ்ந்து, நாங்கள் போற்றி பாடி, நாங்கள் நம்மை துதித்து அல்லேலூயா என்று உம்முடைய நாமத்தை உயர்த்த தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு தந்த இந்த நல்ல ஆராதனைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தையை நீர் கொடுத்து கொழுத்த ஆடு இளைத்த ஆடு நியாய தீர்ப்பு உண்டு என்று சொல்லியிருக்கிறீங்க. ஆகவே இந்த நாட்களிலே நாங்கள் கேட்ட உம்முடைய வார்த்தையின்படி இன்றைக்கு நாங்கள் நியாய தீர்ப்புக்கு தப்பித்து கொள்ளுகிறவர்களாக இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அனுபவிக்கிற அந்த ஆவிக்குரிய அனுபவங்கள் மீதியானதை தேவையான மேயும்படியாக இருக்கிற மற்ற ஆடுகளுக்கு அதை நாங்கள் பயனுள்ளதாய் மாற்றும்படி இந்த நாட்களில் கர்த்தரோட ஆவியானவர் நீர் பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். கேட்ட நம்முடைய மக்கள் ஒவ்வொரு நீர் பலப்படுத்தி கர்த்தர் நீர் அனுப்புவீராக. சமாதானத்தோடு கூட கர்த்தர் நீங்கள் அனுப்புங்க. சுகமாய் பத்திரமாய் பாதுகாப்பாய் தங்கள் இல்லங்களுக்கு தம்முடைய மக்களை கர்த்தர் கொண்டு சேர்ப்பீராக. உங்கள் சமூகம் முன்னாக கடந்து போகட்டும். நன்மை கிருபை பின்தொடரட்டும். கர்த்தரோட மகிமை அக்கினி ஸ்தம்பமாக மேக ஸ்தம்பமாக இருந்து தம்முடைய மக்களை நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். தொடர்ந்து நீங்கள் காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் இந்த பரிசுத்த இந்த ஆராதனை ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.